தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் 32, இறை திருவசனம் 10. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன். வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்வேன். போகின்ற போதும் வருகின்ற போதும் இப்போதும் எப்போதும் உங்களை காத்துக்கொள்வேன். கால்கள் இடராமல், கஷ்டங்கள் நெருங்காமல், கால்கள் இடராமல், கஷ்டங்கள் நெருங்காமல், கண்ணின் மணி போல காத்திடுவேன். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே நீ, கலங்காதே நீ என்றும் திகையாதே நீ. அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே நீ, கலங்காதே நீ என்றும் திகையாதே நீ. துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். வாழ்வாய் வழியாய் நான் இருப்பேன். வாழ்வாய் வழியாய் நானே இருப்பேன். துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் துணையாயிருக்கின்றேன். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்ற இறை வார்த்தைக்கிணங்க, அன்பு இறைவா, இன்றைய நாளில் காலை எழுந்தவுடன் உமது துணையை நாங்கள் வேண்டினோம், மன்றாடினோம். நீர் எமக்கு மறுமொழி பகர்ந்தீர். எல்லா வகையான சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை காத்து வழி நடத்தினீர் தகப்பனே. உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, உம்மில் நம்பிக்கை கொள்வோரை உமது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்ற வார்த்தைக்கிணங்க உம்மில் நம்பிக்கை கொண்டு இந்த நாளை உமது துணையோடு ஆசியோடு நாங்கள் தொடங்கினோம். உமது பேரன்பு எங்களை சூழ்ந்து நின்று காத்தது தகப்பனே. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்ற இறை வார்த்தைக்கிணங்க எமக்கு அறிவு புகட்டி நடக்க வேண்டிய வழி நல்லது, இது கெட்டது என்றெல்லாம் எமக்கு காண்பித்து அறிவுரை வழங்கி என்னை உயர்த்தி வைத்தீரே. எம்மை காத்தீரே, இரட்சித்தீரே, அரவணைத்தீரே. அன்பு இறைவா, நெஞ்சார உமக்கு நன்றி 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 என்று நன்றிப்பாய் செய்கிறோம் தகப்பனே. நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன். அவரே எனக்கு துணையும் கேடயமும் ஆவார் என்ற இறை வார்த்தைக்கிணங்க ஆமிறைவா, உம்மை நம்பியுள்ள உம் பிள்ளைகளுக்கு துணையாக, கேடயமாக, கவசமாக இருந்து இந்த நாள் முழுவதும் ரட்சித்து வழி நடத்தினீர். நன்றி ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதுமில்லை என்ற இறை வார்த்தைக்கிணங்க எம்மை விட்டு விலகாது, கைவிடாது, காண்கின்ற தேவனாக, காக்கின்ற இறைவனாக, கண்மணி போல் அரவணைத்து வந்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்தி இந்த இரவு பொழுதில்
இந்த அகிலம் முழுவதையும் உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் எனும் குடும்பத்தின் பல சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து புதிய ஆண்டை நோக்கி எதிர்நோக்கி இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இது தவத்திரு காலத்தின் அருமையான நாட்களிலே நாங்கள் இருந்திருக்கின்றோம். இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் எங்களை ஆன்மீக விதத்தில் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி வருகிறது. நாங்கள் அந்த ஆன்மீக வாழ்வை முழுவதுமாக இந்த நாட்களில் மட்டும் கடைபிடிக்காது தொடர்ந்து கடைபிடித்திட எங்களுக்கு உமது ஆற்றலை தருவீராக, சக்தியை தருவீராக, ஞானத்தை தருவீராக. அன்பு தகப்பன, இந்த அகிலத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் சிறப்பாக இதோ இந்த ஆண்டு அரசாங்க பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கின்ற 10, 12ஆம் வகுப்பு பிள்ளைகளை எல்லாம் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிறப்பாக இந்த நாட்களில் போர்டு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் செய்முறை தேர்வுகளை எல்லாம் முடித்துவிட்ட 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக தொடர்ந்து வர எழுத இருக்கின்ற 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் நற்சுகத்தை தாரும் ஆண்டவரே என்று உம்மிடத்தில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோம். தனிமையில் தவித்த போது ஆறுதல் வழங்கும் நண்பராய் நீர் இருக்கிறீர் தகப்பனே. தீமை அணுகாமல் பாவங்களையுமே சூழாமல் அரணும் கோட்டையுமாய் நீர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற வாக்கு மாறாத வல்லமையுள்ள தேவனே, அரணும் கோட்டையுமாக நீர் இருப்பீர், பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையில் உம்மை நம்பி வருகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் உமது ஆசீர்வாத கிருபையை பொழிய வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையுடன் ஜெபித்து இந்த இரவை உம் திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். பயணத்திற்கு பாதுகாப்பையும், உடல் உள்ள சுகத்திற்கு மன வலிமையையும், மன வலிமை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தந்து இந்த இரவிலே காத்திருள வேண்டும் என்று துதிக்கிற துதியோடு காலையில் உம்மை நோக்கி எழ இந்த இரவு ஒரு ஆசீர்வாதமான இரவாக இருக்க நீ தயபுரிய வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம் திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்று ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியை வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.